இல்ல எல்லாருமா சேர்ந்து கதைக்க போகிறார்கள். ஆகவே சர்வதேச விசாரணை வேணும் என்று அந்த மீட்டிங்ல முடிவெடுக்க போறோம் என்று நினைச்சு கொண்டு போக இவர் கொண்டே ஒரு அரப் பேப்பர் எடுத்து வாசிக்கிறார். we are okay, no problem here, people are good here and இதுக்கு சாகலாம். இப்படி எல்லாம் முதல் நாள் சொல்றாரு, நீங்க வந்து எல்லாம் வந்து கதைங்கன்னு சரி முதல் நாள் விளக்கேத்தக்கலாம் சொல்றாரு. அங்க வச்சு ஆக குறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. அது ஏன் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகளால். உண்மையாவே நான் சொல்லுவேன், நான் அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப்படுறேன். இந்த எம்பி போஸ்ட் பதவியை இந்த 26ஆம் தேதி துறந்து போட்டு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படுறேன். ஏனென்றா அப்படி நெஞ்ச மெரிய மேப்பன் பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க அடிக்கிற கேம்கள், அங்க அடிக்கிற டீம்கள், ஆனா இங்க டீல்கள். இங்க வந்து வெளியான சனத்தில் சொல்றது தேசிய தலைவர் பிரபாரன் சூச பொட்டம்மான் என்று வெளியே கதைக்கிறது. அங்க போய் கதைக்கிறது என்னங்க அபிஹாரினே, அவ்வளவுதான் சிங்களம் தெரியும் அவர்களுக்கு. அபிஹாரினே ஓகேனே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும். பச்சை துரோகியல் ஒவ்வொரு இந்த சாணக்கியர் இப்ப வந்திருப்பேன் நினைக்கிறேன், வந்திருப்பேன் நீங்க திரதி அனுப்பியிருப்பேன் நினைக்கிறீங்க. இந்த தேச துரோகியலை பெண் பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதைக்கிறாங்க எங்களுக்கு மீடியாவில் மைக் முடிய வந்து எப்படி கதைக்கிறாங்கன்னு தெரியுமா? நேற்று நாமல் வந்து கேட்டது மச்சம் முகத்துக்கு ஏன் மகன் ஏங்க வாட்ட ஓடினேன். எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க, வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கதைக்கிறேன் முதல் இருந்த ரெஜிம், த ப்ரீவியஸ் ரெஜிம் ஹஸ் கில்ட் அஸ். முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது, மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நிற்கிற சனம் முழுக்க ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலதான் ஏறு நிற்குதுன்னு சொல்ல நாமல் ராஜபக்ச அவர்களுடைய நண்பர். அது இல்லை நான் சொல்லல. நாமல் ராஜபக்ச எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்கொயரி தேவையில்லை, இங்க ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதிரையில நான் மைக் அப்படி ஒரு மைக் நடுவுல மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்கி திருப்பி சொன்னா நோ we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried, you must come and see என்று சொல்லி நாமல் கூட திருப்பி எனக்கு கதைக்கல. ஏனென்றால் அவன் சிங்களவன், அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா எங்கண்டன் நான் சொல்ல அப்படி சொல்ற சரியில்லை. எங்கண்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். ஏலாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஓம் அவர் சொல்றது சரி என்று கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒன்றுமே தெரியாம மாதிரி இதுல ஒரு விபூதி, இதுல ஒரு பூ, இதெல்லாம் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்ல பெண். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன் நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்குள்ள 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கல இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லாம் ஓகே நோமலா வந்துட்டோம். இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்லை, டக்ளஸ் கொலை செஞ்சதுக்கு 1-2 இல்லையா பெண். 2006ஆம் ஆண்டு நான் ஏலோலுக்கு போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க, நிலா என்று சொல்லி உங்களுக்கு வீட்டை போய் சுட்டவங்க. இன்னொருத்தன் நாச்சிமார் கோயிலில் சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன். அந்த வெளியெல்லாம் தெரிய போய் இந்த கட்சிகள் அந்த கதிரைகளுக்காக கூட்டு சேர்றாங்க. சனத்தை பிரிச்சு வச்சு போட்டு, சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு இவ்வளவு சண்டை பிடிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதி நேற்று வந்து நின்றுக்கலாம் தானே. நேற்று நின்றுருந்தா நான் ஒத்துக்கொண்டிருப்பேன். ஓம் நீங்களும் உண்மையாவே மக்களுக்காண்டி போறாங்க, பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் சனமும் கட்டாயமிக்க வரணும். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த விருந்தினர் விடுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரதிநிதி மற்றும் அவருடைய காரியாரியம் சார்ந்த உத்தியோகத்தர்களோடு ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமாக இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்திருந்தோம். மனித எலும்புக்கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுழி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக் கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது. அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பறிப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற செம்மணி போராட்டம் சரி, குருந்தூர் மலை, வெடுக்கராரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி, அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள், காணிகள் குறிப்பாக வெலிகாமம் வடக்கிலே 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது, விடுவிக்கப்படாமல் இருப்பது, மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம். இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்பு கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை. ஆகவே பொறுப்பு கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக
வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். மன்னாரிலே தந்தை செல்வங்களுடைய சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக கட்சி மட்டத்தில் ஏதாவது நான் அறியல அது சம்பந்தமாக எனக்கு தெரியல. அந்த சிலையின் சேதப்படுத்தப்பட்டதில் யாரால் நடந்த வேண்டது நீங்க இப்ப சொல்ற பொழுதுதான் எனக்கு தெரியும். அப்படி அது அறிஞ்சால் கட்சி மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தா நான் சொல்றேன். செம்மணி அணையாவளர்ச்சி போராட்டத்தில் சில அரசியல் தலைவர்கள் வந்து எனக்கு அதுல நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியமாக படை. ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர், அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய வலுவை அதனுடைய கனதியை குறைக்கும் வகையில யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிழையாகவே நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அழைப்பிற்கேற்ப இன்று நான் அவர்கள் இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டிருந்தேன். உண்மையிலே நாங்கள் அவருக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்லி, நான் இந்த 30 வருட போரிலும் அதற்கு பின்பாக 16 வருடங்களாகவும் எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத நமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்து கூறியிருந்தேன். அத்துடன் நமது அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளரையும் எம்முடன் சேர்ந்து பயணித்து இந்த எமது பாதிக்கப்பட்ட எமது வடகிழக்கு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை இனி மேலும் காலம் தாழ்த்தாமல் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எவ்வளவு துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிவகுக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர்களும் அதற்குரிய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பாதையை நாங்கள் பயணித்து இந்த நாட்டிலே நாங்கள் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சம உரிமைகளோடும் எவ்வித வேறுபாடுமின்றி வாழ்வதற்கு எங்களால் உயர்ந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். அத்துடன் இந்த ஐக்கிய நாடு சபையின் எல்லா அங்கத்தவர்களையும் கேட்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இதற்காக ஒரு நல்ல முடிவுகளில் கிட்டும். நாங்களும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு பிரஜைகள் என்று வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. அது உண்மையிலேயே ஒரு கண்டித்தக்கது. எனில் ஒரு அஞ்சலி செய்ய போன இடத்திலே ஒருவரை நடத்துவது அநாகரிகமான செயல் என்றே நான் பார்க்கின்றேன். எனக்கு மட்டும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நான் அந்த அழைப்பிலே கலந்தேன். கடந்த கால அரசாங்கங்களோடு தொடர்புபட்ட மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் யாருடன் கூட்டு சேர மாட்டோம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். வன்னியில் சங்கு தரப்புக்கு வாக்களிக்கிறது இது உண்மையில் நான் அரசியல் களத்துக்கு வரவில்லை இந்த பேட்டிக்கு. எனவே இதற்காக நீங்கள் மேல விவரங்களை இந்த அரசியல் அமைச்சர் சந்திரசேகரன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஜெட்விங் ஹோட்டலிலே யாழ்ப்பாணத்தில் நடந்தது. உண்மையிலே 7 மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் 8:45 வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் ஏனைய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தான் வருகை தந்திருக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார். தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம், நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது, இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனை போகின்றது, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது. இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீது இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன்.
அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்னார், தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாம போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார். இதிலே மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள், 16 வருடங்கள் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியே வருவதற்கான காரணம், யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை, இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதில் இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுது சில கோபங்களை வெளிப்படுத்துது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை வைத்திருக்காமல் ஏனைய பாடிகள், அதாவது பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில், இல்லாட்டி UN ஜெனரல் அசம்பிளி, இல்லாட்டி யூஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள், யூஎன்ல கணக்க பாடிஸ் இருக்கு. இந்த பாடிகளுக்கு எல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம். அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளை பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தார். ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன். பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை. கிழக்கு மாகாணத்திலே மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை, தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை, இப்படி ஃபாரஸ்டினுடைய பிரச்சனை, இப்படி காணி பிரச்சனை மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம். காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படுது. ஐநா மனித உரிமை ஆணையர் சொல்லியிருந்தார், தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது சொல்லுகிறார். அத்தோடு சேர்த்து இந்த நிலை டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ன சொல்றது, நிலைமாற்கால நீதி. இந்த நிலைமாற்கால நீதியிலே 4 அம்சங்கள் இருக்கின்றது. இதிலே நான் அவரிடம் சொன்ன விடயம், இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறிய ட்ருத் என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி போறது மட்டும்தான், அதுல உண்மையை அறிகிற சம்பவம் நடக்கவில்லை. அதே நேரத்துல அக்கௌண்டபிலிட்டி லைக் ஜஸ்டிஸ், நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை. நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி விடுறார்கள். அதே நேரத்தில் தான் முதல இப்படியான ஒரு விடயம் நடக்காம கரண்டி ஆஃப் நான் ரெக்கரன்ஸ். இது போன வருஷம் ஐநா மனித உரிமை ஆணையருடைய அறிக்கையிலும் இருந்தது. 13ஆம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு. அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம். ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பெயரினை இப்ப நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை. இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு 2 நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம். இந்த விடயத்தையும் அவரிடம் சொல்லியிருந்தேன். ஜனாதிபதியுடன் இதை வலியுறுத்த வேண்டும். அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர் சொன்ன விடயங்களை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன 3 விடயங்கள், இந்த பொறுப்புக்கூறல் விடயத்திலே எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் அதுல செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குதுன்றதை நாங்க பிறகு பார்ப்போம். இந்த சொல்றாங்க செக்யூரிட்டி கவுன்சில் கொண்டு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம். அதே UN மெட்ட பாடிஸுக்கு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ரிப்போர்ட்ல சொன்னாதான் அது ரெசல்யூஷன் உள்வாங்கப்படலாம். அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது. இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவுடைய திட்டத்தை இங்க ஏற்றுக்கொள்வார்கள். தென்னாப்பிரிக்காவுடைய திட்டங்கள் எல்லாம் அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவங்க இந்த தென்னாப்பிரிக்கால ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்ட் டிமோர், இந்தோனேசியா எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. நாங்கள் இது 16 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு நீதிமன்ற பொறிமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்ப்பும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாம போய்விட்டது. அதனால கூடுதலான கேள்விகளுக்கு பதில் வழங்கப்பட்டதாக இருந்தது. அதனால முடிந்த பிறகு நான் சில விடயங்களை சொன்னாங்க. அவங்க சில கேள்விகளை கேட்டார்கள். நம்முடைய மக்கள் இதை சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரான மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம் தான் அதை கேட்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய பிரதானமான இலக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மீண்டும் வலியுறுத்தி. இன்றைய தினம் 3 நாட்களாக நடைபெற்ற அணையா விளக்க போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக கட்சியினுடைய தலைவர் மற்றும் நீங்கள்
அங்கு இடம்பெற்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக இடைநடுவில் வெளியேறிய சம்பவம் பதிவாகியிருந்தது. சிறப்பாக ஏன் வெளியேறினோம்? இடைநடுவில் வெளியேறவில்லை. என்னிடம் முழுமையான காணொளி இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவாஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேல அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நினைக்கிறேன் இங்க இருக்கிற சிலரும் அங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறாங்களோ தெரியாது. ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இயலாது. அப்ப அவர் சொல்றா இல்ல ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கே ஒரு இடம் இருக்கு அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள். அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பு காணல் சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது. என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில வந்து முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும். அந்த கும்பல் யாருண்டு தெரியுமா? யாருண்டு கும்பல் சிலர் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல். அதிலே குறிப்பா கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கி கொண்டிருந்தார். எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில வந்தா எனக்கு மிகவும் கவலையா இருந்தது என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமாநில உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த. நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிற்பாட்டிருந்தது. தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்துல இருந்தால் கிட்ட இருக்கிற வாகனம் வருகிறாங்க. எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்துல நடந்து சென்றார். அந்த நேரத்தில் இந்த கும்பலுக்கு தான் தெரியல அவடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்ல, உள்ளுக்கு இருந்த தாய்மார் எதுக்கு இல்ல, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்களை யாரென்று இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்தவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான். இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவரது செம்மணியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதகுழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட போதும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரத்து இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபாரன்சிக் அதாவது இந்த மனித எச்சங்கள்ல வந்து DNA டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்ல. அது ரிப்போர்ட் இருக்கு, மிராக் ரஹீமன் ரிப்போர்ட். அப்ப நான் அதை சொன்னார் மிராக் ரஹீமன் தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா. அப்ப போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா, இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியில் இருந்து நீக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் 11-12 மணிக்கு வரி மது போது இருந்தார்கள். அதுல நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்த நான் இதை பற்றி கயக்க கூடாதுன்றதுனா இன்றைக்கு என்றால் கடைசியில் நீங்க இதைதான் செய்தியா போடுவீங்க. ஐநால மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியா போட மாட்டீங்க. சாணக்கியன் நடந்து விளக்கம் என்று நீங்க அதான் டெலிவிஷனா போடுங்க. 2 பேரை போடுங்க. இந்த 2 முக்கியமான விஷயம். ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்னா இந்த கும்பல் நான் கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பு கேட்டு வரான். அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கும்பலை நீங்க யாரு பாத்தீங்கன்னா அந்த கும்பலை சேர்ந்து 5 பேர் எங்களை தலைவருக்கு பின்னாடி போறாங்க. 15 பேர் போராட்ட களத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் போக சொல்றாங்க. 50 பேர் உங்களை போல இருந்தாக்க கேமராவில் நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஏதோ 60-100 பேர் தலைவருக்கு போக சொன்னதாக தெரியும். நீங்க வடிவ காரணம் எடுத்து பாருங்க. அது எந்த கட்சி என்று தெரியாதுங்க. எங்க கட்சி இந்த நீக்கிறவர்கள் தான் நான் சொன்னேன். அதிலே மாவை சேனாதிராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலேயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான். அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது 2-3 நாட்கள்ல மக்கள் மறந்துடுறார். ஆனால் ஒரு போராட்ட களம் என்று சொல்றது என்ன, வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளவு கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளிவெளி வேற தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதான் காட்ட வேண்டும். நாங்களும் நினைச்சிருந்தார் அவரது வழியில வந்து இல்லாத தலைமையில வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்து இப்படி என்று நாங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மிக முக்கியமாக இந்த CVK சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்கு 11 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதாலதான். ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும், அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற சங்குகள் இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள். இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றிருக்கிற அவங்களோட திட்டங்கள் எல்லாம் அடுத்து திருப்பியும் பழையபடி
இந்த குழப்பல் வேலையில செய்யறார்கள். இதை நீங்க பெருசுபடுத்தாம விட்டீங்கன்னா சரி. மன்னார்ல தந்தை செல்வா கவலையான விஷயம் பாருங்களேன். தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்காங்கன்னா இவ்வளவு கவலையான விடயம். எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதவி தலைவரிடம் கேட்டு நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸ்லேயே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன எங்களுடைய மன்னர் மாவட்டத்தில் அதை செய்யும் என்று. உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆணையாளரையும் அவருடைய உதவியாளர்களையும் இந்த கொழும்பில் இருக்கக்கூடியவர்களையும் இப்போது நாங்கள் சந்தித்து கதைத்திருக்கின்றோம். பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக எடுத்து வழங்கப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள், காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள், ஜெயிலே இருக்கின்றவர்கள், சிறைகளிலே வாழ்கின்றவர்கள் பிரச்சனை, இப்படியான பல பிரச்சனைகள். இவைகள் எல்லாம் அவர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும். நாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்படுகின்றபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் அக்கறையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது. இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறினோம். ஏனென்றால் முதலாக ஆணையாளர் இந்திய யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து தமிழ் மக்களுடைய நிலைமைகளை நேரடியாக பார்க்கின்றது என்று அது மாத்திரமல்ல, இந்த செம்மணி புதைகுடிகள் இருந்த இடத்திற்கும் அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் அவரிடமிருந்து கூறியிருக்கின்றோம். இப்படியான பல புதைகுடிகள் இருந்திருக்கின்றன. 4வது கட்டத்திலேயே அவைகள் மறைந்திருக்கின்றன. எங்கே இருக்கின்றது என்பதை கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றது. ஆகவே அதை சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கின்றோம். அவர் அதை சம்பந்தமாக எல்லாம் தங்களால் இயன்றளவு முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றார். அத்துடன் இந்த ரெசல்யூஷன் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம். அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாகவும், ஏனென்றால் அது அரசாங்கத்துக்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவேதான் அவர்கள் ஆக குறைந்தது மிக மோசமாக நடக்கின்றார்கள். மிக மோசமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. சங்க கூட்டணி மன்னாரிலே மணி மாவட்டத்தில் எம்பிபியோடு ஆதரவு அளித்தது பொதுச் சேர்ந்தது தொடர்பாக அவருடன் நாங்கள் இருப்பது கிடைக்கவில்லை. அப்படியான தீர்மானம் இல்லை. மணி மாவட்டத்தில் எம்பிபியோடு அவர்களோட எந்த உடன்படிக்கையும் எந்த கூட்டு கிடையாது. அவர்கள் வாக்களிக்கிறது நாங்க சொல்லிட்டேன். யாரும் வாக்களித்தா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் விருப்பம் தானே வாக்களிப்பது.